குளிருக்கு தொண்டைக்கு இதமான சிக்கன் சூப் தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து 1/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்துக்கிறேனுங்க. இது வந்து எலும்போடு எடுத்துருக்கேன். சூப்புக்கு தேவையான மசாலா வந்து வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க, 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி சீரகம்ல நல்லா இடிச்சு எடுத்துட்டுங்க. அடுத்தது வந்துங்க இஞ்சி பூண்டு தட்டிக்கலாங்க. 3 பல் பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாங்க. இதை தட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி சிக்கன் சூப் வந்துங்க குக்கரில் செய்ய போகிறோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை போட்டுக்கலாங்க, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க, ஒரு பிரிஞ்சி இலை. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுங்க. சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் பரட்டி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது வந்து சிக்கன் போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டு 1 நிமிஷம் பரட்டி விடுங்க. சூப்புக்கெல்லாம் வந்துங்க எலும்போடு இருந்தால் தான் சிக்கன் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்துங்க இடித்து வச்ச கொத்தமல்லி சீரகம் மிளகெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பொடியை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்துங்க சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். சூப்பு வந்து கொதி வந்துடுச்சுங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரில் வெயிட் போயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் சூப் கம்மன்னு நல்லா மணக்குது. சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சுங்க. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள், ஆவி வறுக்க சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு.